இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 15வது நாள் ஜெப வேளைக்கு நான் வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் சங்கீதம் 103 1-2 வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகளை சொல்லி நாம் பாடுவோம். தாவீது சங்கீதக்காரன் இப்படியா பாடுகிறார், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவர் ஆத்மாவை நித்தம் போஷித்து காப்பாற்றுகிறார். அந்த பாடி துதிப்போம். ஆத்மாவே முழுவதுமே ஆண்டவரை கொடுத்து என்ற பாடலை பாடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதித்து. ஆண்டவரே துதிகன போட்டுதலுக்கு உரியவர். ஹல்லேலூயா. காத்துதற்கரிய தன்மையுள்ள போதலத்துள்ள காத்துதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்போவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதித்து. ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் பாடுகிறவர், தலைமுறை தலைமுறை காத்து வருகிறவர். வார்த்தை கீழ்குடித்து பயன்படுவதற்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் பாடுகிறார். தலைமுறை தலைமுறை நாம் புவினோத உலகம் ஒன்றோட்டி ஒழியாத, தலைமுறை தலைமுறை நாம் புவினோத உலகம் ஒன்றோட்டி ஒழியாத. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதித்து. நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயத்தை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயத்தை உயிர் தந்த. ஆத்துமாவே என்னோடு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதித்து. தேவன் திருமையினாலும் சத்தியத்தினாலும் முடிசூட்டுகிறவர். இறங்கி உரிமை பாராட்டும் ஒற்றும் திருவையினால் முடிசூட்டும். இறங்கி உரிமை பாராட்டும் ஒற்றும் திருவையினால் முடிசூட்டும். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதித்து. புதி மிகுந்த தோற்றரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்த தோற்றரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதித்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த
ஹalleluya ஹalleluya தாவீது சொல்கிறார் என் ஆத்மாவின் நாயகன் ஹalleluya ஆத்மாவை ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் பரிசுத்தோடும் வாழும்படி செய்கிற ஆண்டவர் எல்லா பாவ அழுக்கை நீக்கி எல்லா அநியாயத்தை நீக்கி நம் சுத்திகரித்து நம் நீதி உணர்வாக மாற்றி ஆண்டோடைய பிரமாணத்தால் உள்ளத்தில் எழுதி அப்பிரமாணத்தின்படி நடத்துகிற ஆவியை நமக்கு ஊற்றி அனுதினமும் நடத்துகிறார். ஆத்மாவை ஜீவனோடு சுகத்தோடு வாழும்படி செய்கிறார். தாவீது சொல்கிறார், மாம்சமும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஹalleluya. என் உயிரான இயேசுவின் உயிரோடு கலந்தீரே, உயிரே உயிர் துதிப்பேன். கண்களை மூடி பயணத்திலிருந்து ஆண்டு நோக்கி உடன் நடந்து பாடுவோமா? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றவரே, நித்திய ஜீவனை எங்கள் அடி செய்தவரே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரத்தின் ஜோதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதனை படைத்து உன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா மாற்றினவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு ஜீவனோடு ஜீவனை அடி செய்திருக்கிறவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. திரு பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஜெபங்களை ஆசீர்வதித்து தருவீராக. உமது நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. இந்த 15வது நாள் ஜெபவேளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தி வேலைக்கு உங்களை வரவேற்கிறேன். நானும் ஆண்டு வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயத்துக்கு நீங்களாக்கும் தேவன். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய பயத்தை நம்மளோட எடுத்து போடுகிற தேவன். ஆமென். இந்த தலைப்புல நாள்ல நாம் அந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பயம் மனுஷனுக்கு நிலைமையை சீர்குலைச்சு விடும். பயம் வந்து அவன் காரியங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, சம்பித்து போவான். இன்னைக்கு உலகமே பயத்துல சம்பித்து இருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த உலகத்துல இந்த பயம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, முதல்ல பயம் எங்க தோன்றுச்சுன்னா, பைபிள்ல வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் முதல்ல அந்த உலகத்துல பயம் தோன்றிச்சு. அங்கே மனுஷன் அவனோட வார்த்தை மீறி அவன் கீழ்ப்படியாம போனதுனால பயம் முதல்ல வந்தது. அன்னையிலிருந்து விழுந்து போன மனுஷ உலகத்துல பயம் தீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏற்கனவே மனுஷங்கள் நம்ம வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் இருக்கும். இருட்ட பார்த்த பயம், சில ரவுடிகளை பார்த்தா பயம் வரும்,
எதிரிகள், நமக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அதை பார்த்தா பயம் வரும். சிலவங்க எதிர்காலத்துக்கு கொடுத்து பயம் இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி கலங்கி தவிக்கிறத பார்க்கிறோம். சின்ன வியாதி வந்துட்டா உடனே இந்த வியாதி அது இருக்குமோ அது இருக்குமோ. கிராமங்கள் ஒளிந்து போகும்போது சின்ன கட்டி வந்தா போதும், அந்த மக்கள் ரொம்ப வந்து யார் 4 பேர் சொல்றது கேட்டு ரொம்ப வந்து அவங்க அதை நினைச்சு ரொம்ப வந்து அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ சில வியாதிகள் வந்துட்டா போதும் அதை நினைச்சு பயந்து அவங்க சோர்ந்து போற காரியத்தை பார்க்கலாம். சில கனவுகள் வரும் வந்து அவங்களை பயன்படுத்தி வச்சு ஆபத்து, சில ஆபத்துகள் வாழ்க்கை நடக்கும்போது அதை நினைச்சு பயத்துல இருப்பாங்க. பிசாசுடைய தொந்தரவு, அதனால நினைச்சுவாங்க பயம் வரும். சில உயரமான இடத்துக்கு போனா பயம் வரும். இந்த மாதிரி நிறைய பயங்கள் வாழ்க்கையில் இருக்கு. ஆனா இது எல்லா பயத்தை விட மனிதனுக்கு முக்கியமான ஒரு பயம் மரண பயம். அந்த மரண பயம் மனுஷன் வந்து பிடித்து ஆட்கொள்ளும் போது அதை தப்பிக்க முடியாம மனித அணைகள் அதை மறித்து போகிறத பார்க்கிறோம். அவங்க காலங்கள் குடியும் போயிருக்கு. சில மந்திரவாதிகள் வந்து சொல்லிடுவாங்க, இந்த காலத்துல உனக்கு மறித்து போயிருன்னு சொன்னோடனே அதை நினைத்து அந்த நாட்கள் மறித்து போய் சொல்லி அவங்களே அந்த நாட்களை குறித்து அந்த நாட்களுக்கு முன்பதாகவே அந்த பயத்துல அவங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறத நாம் பார்க்கிறோம். பேப்பர்ல, டெலிவிஷன்ல நிறைய காரியங்களை கேள்விப்படுகிறோம். தேவன் நம்முடைய எல்லா பயத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்பதாக சங்கீதம் 34:4 வாசித்தோம். நான் கர்த்தரை தேடினேன், அவரை என்ன பண்ணாராம், எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்திலும் வாழ்க்கை வரக்கூடிய எப்பேற்பட்ட பயம் தான், அத்தனை பயத்திலும் நம்மளை பாதுகாக்கிறவர் தான், நம்மளை காப்பாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், பயம் போவதுன்னா பாவம் மனுஷன் நினைக்க வச்சு அன்னைக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் மனித என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, ஆதாம் பாவம் செஞ்சாலும் அன்னைக்கு அவங்களுக்கு மரணம் அவன் வாழ்க்கையில கிரீஸ் ஆரம்பிச்சு. அதான் சரி நம்ம ரோமலர் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் அப்பதான் ஆரம்பிக்குது. மனிதனுக்கு இந்த மரணங்கள் வரும்போது கடைசி காலங்கள் வாழும்போது அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, என் வாழ்க்கை முடிந்த பிறகு நான் பர்வத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் அவனுக்கு வாழ்க்கையில. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவே அணுக்க காலம், இதுவே ரட்சணை நாள், இன்னைக்கே ஆண்டவர் ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக வாழ்க்கையை தராரு, மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தராரு, மரண பயத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தராரு, தைரியம் தரார். அல்லேலூயா. பாதுகாப்பு அருளி செய்கிறார் என்பதான் வேற்று வாசிக்கிறோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனத்தை வாசிக்க வைப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 வாசிக்க வைப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். அல்லேலூயா. மனுக்குலம் பாவத்தினால் பிடிக்கப்பட்ட மனுஷங்களுக்கு பயம் வந்துருச்சு. இதனால மனிதர்கள் நினைச்சாங்கன்னா அந்த பயத்திலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்கு பல வழிகளை தேடி இன்னைக்கு அநேக மதங்களை ஃபாலோ பண்ணி போறாங்க. அநேக வழிகளையும் தங்களுக்கு பாதுகாப்பையும் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்க ஒரு வழியை ஏற்படுத்துறாரு. ஆண்டவரே ஒரு வழியை மனுக்குலத்தை ஏற்படுத்துறாரு. எப்படின்னா ஆண்டவர் உலகத்தை எப்படி வந்தாங்கன்னா மனிதனாக வந்தார். ஏன்னா மரண பயத்துல யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் உலகத்துல வந்து எப்படி மனுஷனாக இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார் என்பதாக இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அதே பகுதியில 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது எபிரேயர் 5:7 வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்து பாடுபட்டதினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். அல்லேலூயா. ஒரு முக்கியமான பகுதி
மனுக்குள்ள அந்த பயத்தை தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆண்டவரே வந்து ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்காரு. என்ன வழி? தேவனை நோக்கி கூப்பிட்டாதான் என்ன உண்டு? இந்த பயத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அவரு தான் நம்ம தப்பிக்கிறவர். அல்லேலூயா. என்பதை ஆண்டவரே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து நம்ம எல்லாரும் யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவன் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அவருடைய தேவனா இருந்தும் அவர் குமாரன் சாயல்ல அந்த பூமிக்கு வந்திருந்தாலும் அவர் தேவன் நோக்கி எரிஞ்சாரு. அவர் கூப்பிட்டார், அவர் கீழ்ப்படிந்தார். நாமளும் ஆண்டு மாத்தி கீழ்ப்படி நடக்கும் பொழுது நமக்கும் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தருகிறார். பயத்திலிருந்து நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. தாவீது இங்க சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்குனை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. பயங்கள் வந்து அப்படி நீங்க உலகம் ஃபுல்லா பயம் பிடிச்சது. அநேகர் போன் பண்ணி என்கிட்ட ஜெபிக்க சொல்றாங்க. பயம், வாழ்க்கை முடிஞ்சிடுமோ இல்லை செய்வோம் அப்படின்னு பயத்துல. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, அந்த பயத்தை நான் நீக்க போடுவேன். அல்லேலூயா. பயத்தை நீக்க போடுவதற்கு நாம் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-18 வரை வாசிக்கும் பொழுது அங்க அந்த பகுதியை வாசிக்கிறோம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையாய் சிலுவையில் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்? தேவனுக்கு நமக்கு இருந்த பகையாகிய இந்த பாவத்தை நம்ம விட்டு நீக்கி தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஒப்புரவாக்குதல் ஏற்படுத்தினார். இந்த பகை இருந்து ஆண்டவருக்கு நமக்கு இடையில இருக்கிற பாவம் தான் நம்மளை இருந்து பயத்தையும் திகிலையும் கொண்டு வருகிறது. அதாவது பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி ஆண்டவரை வழி செய்தார். குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இந்த பகையாகிய பாவத்தை நமக்கு நீக்கி தேவனுக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை பற்றி விசுவாசத்தால், அவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. தைரியமும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றும் பொழுது தேவனோடு சேர்வதற்கு ஆண்டவர் நமக்கு தைரியமும் ஸ்லாக்கியமும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில முன்னாடி பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். என் வாழ்க்கை நம்பிக்கை கிடையாது, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் வாழ்றேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி, எல்லா பாவத்தையும் நீக்கி, எல்லா சாபத்தையும் நீக்கி ஆண்டவருக்கு எங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி, சமாதானத்தை எங்களுக்கு ஊற்றி, எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, பரிசுத்தாவிகளை கொடுத்து திடப்படுத்தி, நான் பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் அந்த வாக்கு கொடுத்து இம்மட்டும் காத்து வருகிறார். அல்லேலூயா. மீண்டும் ஜீவிக்கிறார். அவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார். உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உள்ளத்துல வந்து உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்துல வாசிக்கிறோம், பயப்படாதே அப்படின்னு பைபிள்ல 41 டைம் பயப்படாதே. ஆண்டவர் வேத சங்கீத 46:2-3 வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் ஆபத்து காலம் பயங்கரமான பயங்கள் நிறைந்த காலத்துல நமக்கு அடைக்கலமா இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. 23:4 வாசிக்கிறோம், நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனே பொல்லாப்புக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா. சங்கீதம் 27:1 வாசி, கர்த்தர் வெளிச்சம் ரட்சிக்குமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், நீதி சூரியனா மேல இருக்கிறார். என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் நீதி சூரியனாக உங்களை உதித்து விட்டார். அவர் வெளிச்சமாக உங்களுக்கு உதிக்கும் பொழுதே உங்களுக்கு எல்லா காரியங்கள் போன்ற பயங்கள் எல்லாம் நீங்க போகும். ஆமென். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் உங்களுக்கு வரும்போது நீங்க பலனாயிருங்க.
ஹல்லேலூயா. நம்பிக்கை கொடுப்பார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இப்ப மரண இருநாள் காரியம் வந்தால் நம்மளே பாதுகாக்கிற தேவன். ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்க. இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு நாம் பயந்து வாழும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தரும் நன்மைகள் என்னன்னு சில காரியத்தை நான் சொல்றேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுவதால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். இந்த காலங்கள் மரண கண்ணிகள் நிறைந்த காலம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படணும், தீமைக்கு விலகணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவர் வார்த்தை கீழ்ப்படியணும், நீதி நியாயங்களை கை கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் கீழ்ப்படிந்து வாழணும், அவர் நோக்கி கூப்பிடணும். அப்பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? மரண கண்ணிகள் வந்து நம்ம தப்பிப்பார். நீங்க அநேக பேர் ஆண்டவர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழி 22:4 வாசிக்க கேட்போம். நீதிமொழி 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருபலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், கனம், ஜீவன், மூன்று காரியத்தை ஆண்டு பயப்படும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது, அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யம், கனம், ஜீவன் தர. ஹல்லேலூயா. ஜீவன் நாட்களை தர, ஆயுசு நாட்களை பெருகும்படி செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். பிரசங்கி 8:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை அருளி செய்வார். நமக்கு செழிப்பான வாழ்க்கையை அங்க அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம நினைச்சுவோம், இந்த பயத்தை நீக்க பயத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவதற்கு ஒரே வழி யாரு? அவர் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. அவர்தான் தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகையாகிய அந்த பாவத்தை அந்த சிலுவையில் அறைந்து நம்மளை விட்டு நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி விடுவிக்கிறார் அவரே. ஆகிய அவர் நோக்கி நாம் பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். இந்த நாள் பயத்தோட இருக்கீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் பயத்தை விட்டு நீக்கி போடுங்க. தாவீது சொன்னார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவித்து எல்லாம் செவி கொடுத்து உங்களுக்கு விடுவித்து அனுப்பிச்சுவார். எல்லா பயத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். நாம் செபிப்போம். பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்கா நன்றி ராஜா. நீங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் தகப்பனே ராஜா. உலகத்துல எத்தனையோ பயங்கள் நிறைந்த வாழ்க்கை தகப்பனே, ஆனா நீர் எங்களுக்கு வந்ததினாலே எங்க எல்லா பயத்தையும் நீக்கி போட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பூர்ண அன்பு பயத்தை புறக்கைத்தோடு என்ற வார்த்தையின்படி அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடியா எங்களுக்கு ஆண்டவர் எல்லா பயத்தையும் நீக்கி போட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தை குறித்த நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா. இந்த நாட்டு கூட அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜனங்களை ஒதுக்கீராக ஆண்டவரே. இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடத்துல ஆண்டவரே தேவன் உதித்தான் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நாளில் அப்படி மரணமான காரியங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்றால், யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தா இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவரை ஒதுக்கீராக. எல்லா மரண பயங்கள் நீங்குவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தேடக்கூடிய ஒரு பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை தேடக்கூடிய ஒரு எண்ணங்கள் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்தையும் நீங்களாக்கி விடுவித்தார் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு நிறைவேறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு நீ ஜீவனோ ஆண்டவர் ஐஸ்வர்யமோ பலனும் கொடுப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே ராஜா. நீர் ஆண்டவரே பிதாவுக்கு எங்களுக்கு இந்த பகையாகிய ஆண்டவர் பாவத்தை கொண்டு நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ஆண்டவரே யாராவது பாவத்தோடு வாழ்ந்து கொடுப்பாங்கன்னா ஆண்டவரே மனோ கூப்பிடும் பொழுது அவங்க இறங்கி அவர் பாவத்தை அவங்களோட நீக்கி ஆண்டவரே அந்த பயத்தெல்லாம் நீக்கி ஆண்டவர் சமாதானத்தை அடிசைபடியா சொல்லிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாடு தேசத்துக்காக ஒரு விஷயமாக நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த 15வது நாள் கர்த்தர் இந்த தேசத்துக்கு பாராட்டுகிற இறக்கங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாட்கள்ல அந்த கொரோனா பாதிப்பு குறைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த பாதிப்பு மேல பாதை வராதபடி கர்த்தர் இந்த தேசத்துக்கு இறக்கம் பாராட்டுங்க ராஜா, இறக்கம் பாராட்டுங்க.
தேசத்துல மனதுருங்க ஆண்டவரப்பா, இந்த நான் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே, இந்த மரண தருவாயில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிறாங்க ஆண்டவரப்பா. மரணமே கூறுங்க, பாதாளமே ஜெயமுங்க அப்பா. இந்த முடக்கத்தை ஆண்டவர் வேதத்துல வாசிக்க கேட்கிறோமே, அந்த செய்ய ஆண்டவரே உண்டாகும். யாராவது மரணத்தை பிடியில இருப்பாங்கன்னா அவன் மேல இப்பொழுதே ஜீவனம் உண்டாகும். இப்பொழுது அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே விடுவித்து அந்த ஆண்டவரே கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்ட அநேக வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீங்க அற்புதம் செய்வீராக, ஜீவன் உண்டாவதாக. நன்றி அப்பா, எல்லா பயனும் நீங்கி போவதாக. தேசத்துல எல்லா கொரோனா படி அநேகர் விடுவிக்கப்பட்டு சுகத்தோடு பலத்தோடு வாழ ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அந்த நாளைக்கு ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்துல பெரிய மாற்றத்தை சேமத்தை அலிசிய நாம வேண்டிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நன்றி சொல்லுகிறோம், தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருக்கு துதிக்கிற மகிமை என்றென்றும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் அப்பனே, ஆமென். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.